வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். www.rrbrecurement.comங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா CEN நம்பர் 06/2025 கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன். இதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21/10/2025. இதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 20/11/2025 நீங்கள் இதை அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின், கிரியேட் அன் அக்கௌண்ட் அண்ட் ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா லாகின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா CEN 06/2025 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சைடில் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று லாகின் வித் ஆதார் அண்ட் லாகின் வித் RRB அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதிலே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் who have already created an account of CEN issues by RRB in 2024 or 2025 are not required registers again கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபுல் நேம் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரீடைப் ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய நேமை மறுபடியும் நம்ம டைப் பண்ணிக்கணும். ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம், நீங்கள் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரீடைப் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செலக்ட் ஜெண்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ரீசெலக்ட் ஜெண்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. அதை டைப் பண்ணிக்கணும். ரீடைப் ஃபாதர் நேம், நம்மளுடைய ஃபாதர் நேமை மறுபடியும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். மதர் நேம் கேட்டிருக்காங்க. அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். ரீடைப் மதர் நேம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய இமெயில் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய மொபைல் நம்பரையும் நம்ம டைப் பண்ணிக்கணும். இதில் இமெயில் அட்ரஸை நம்ம கண்டிப்பாக வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயில் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்முடைய மொபைல் நம்பரை அதில் நம்ம டைப் பண்ணிவிட்டு இதில் மொபைல் ஓடிபி ஜென்ரேட் மொபைல் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரே இமெயிலை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன்ஸ் த்ரூவோ ஆதார் கார்டு, வெரிஃபிகேஷன் த்ரூதோ டிஜிலாக்கர் எல்லாமே கேட்டிருக்காங்க. இப்போ ஆதார் கார்டை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஆதாரை எந்த நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆதாரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்ட் ஷுட் பி இன் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். இது எல்லாமே மிங்கிள் ஆகி தான் நீங்கள் உங்களை பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, எந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்களோ அதில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு இதில் கேப்ஷா தெரிகிறது. அதில் வந்து ஐ எம் நாட் அ ரோபோட்டுன்னு ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறப்ப
உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அது மூலமாகவும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆதாரை வெரிஃபை பண்ணுறதுனால உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு லாகின் ஆப்ஷன்ஸ் வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாகின் வித் ஆதார் அண்ட் லாகின் வித் ஆர்ஆர்பி கிரெடென்ஷியல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆதார் வெரிஃபை பண்ணனால உங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் லாகின் வந்து ஆதார் மூலமாகவும் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு வரக்கூடிய உங்களுடைய ஆர்ஆர்பி அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அது மூலமாகவும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் வித் ஆதார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் வந்து எந்த நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அதான மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதில் டைப் பண்ணிவிட்டு கேப்சா கோடுக்கு வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லாகின் ஆகிடும். நம்ம லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா CEN06 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் போஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உங்களுடைய ஆர்ஆர்பி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணி ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் உங்கள் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பெர்மனன்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் 1 கேட்டிருக்காங்க. உங்களுடைய பெர்மனன்ட் விசிபிள் மார்க் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். 2 கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து போஸ்டல் அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே நம்ம டைப் பண்ணிக்கணும். ரீசெண்டாக இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை ப்ரெசென்ட் அட்ரஸில் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இதில் வந்து ரெண்டுமே சேம் அப்படின்னா இதில் டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே இதில் காப்பியாகி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அதர் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதர் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஆர்யூ எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்யூ எலிஜிபிள் டு அவைல் த ஃபீ கான்செஷன்ஸ் அண்டர் இபிசி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீ கான்செஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்விங் ரயில்வே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்யூ எம்ப்ளாயி இன் இந்தியன் ரயில்வேஸ், நீங்கள் வந்து இந்தியன் ரயில்வேஸோட எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. எஸ் இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒன்லி அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் ஆர் யூஸ்டு ஃபார் ரீஃபண்ட் பர்பஸ்க்காக தான் கேட்டிருக்காங்க. இதில் ரீஃபண்ட் ஃபார் ஃபீ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் ரீஃபண்ட் ஆஃப் ஃபீ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மறுபடியும் நம்ம டைப் பண்ணிக்கணும். ரீஃபண்ட் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி கோட் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு பேங்க் நேம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணோன்னே உங்களுடைய பேங்க் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன்ஸ் 10th வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதில் சைடில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்படி வரும். இதில் குவாலிஃபிகேஷன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் எந்த போர்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த போர்டு நம்பர், டேட் ஆஃப் பாசிங் எந்த இயரில் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களோ
அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்எல்சி, மெட்ரிகுலேஷன்ஸ், எஸ்எஸ்சி 10th கிளாஸ் சர்டிஃபிகேட், சீரியல் நம்பர், உங்களுடைய சீரியல் நம்பர் எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸில் சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துனீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். 10th குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். இதில் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பேச்சுலர் டிகிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. அதிலே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பேச்சுலர் டிகிரின்னு இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த கோர்சஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய கோர்ஸ் நேம் என்னவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க, காலேஜோட நேம் அல்லது யூனிவர்சிட்டியோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பாசிங், எந்த இயரில் டிகிரி முடிச்சிங்களோ அந்த இயரை தான் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த டேட், அந்த மந்த் அண்ட் இயர் வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, டிகிரியில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஓவரால் பர்சன்டேஜஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி இதில் டைப் பண்ணிக்கலாம். டு யூ ஹாவ் அ டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இன் ஆன் கம்ப்யூட்டர்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் ஆடுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் எல்லாம் சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் யுவர் ஸ்கேன் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சாம்பிள் ஃபார் ஃபியூ ரிஜெக்ஷன் ஃபோட்டோஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒயிட் கிளாத்திங் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும், டார்க் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கிளாஸு கேப் எதுவுமே போட்டிருக்கக்கூடாது, உங்களுடைய கண் பார்வை வந்து அதில் நல்லா தெரியணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐ லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நீங்கள் கேப்சர் இமேஜஸ் தான் இதில் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, லைவ் கேப்சர் இமேஜஸ் தான் இதில் எடுக்க போகிறனால உங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கணும். உங்களோட ஐ வந்து கரெக்டாக அதில் விஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து கேப்சர் பண்ணும், இல்லைனா கேப்சர் பண்ணாது. அதே மாதிரி இதில் ஃபேஸ் இஸ் நெய்தர் டு க்ளோஸ் டு ஃபார் ஃப்ரம் த கேமரா, ரொம்பையும் பக்கத்துலேயும் எடுக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப தூரத்துலையுமே இருக்கக்கூடாது. ஹெட் ஆர் ஃபேஸ் அவுட் சைட் டிக்ளைன் ஃப்ரேமுக்குள்ளே தான் உங்களுடைய ஹெட்டு அந்த ஃபேஸ் இருக்கணும். அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த டெட்லைனை விட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேஸையும் ஹெட்டையும் நீங்கள் வெளியில் கொண்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி கேப், மாஸ்க், கிளாஸஸ், ஸ்பெக்டல்ஸ் வைல் கேப்சரிங் த ஃபோட்டோகிராஃப் பண்ணுறப்ப எதுவுமே போட்டிருக்கக்கூடாது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ், இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இந்த பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸும் அதில் இருக்க ஃபோட்டோஸும் சேமாக தான் இருக்கணும். உங்களுடைய நேரில் பார்க்குறப்பையும் எக்ஸாம் பேப்பரில் இருக்கக்கூடியதும் உங்களுக்கு சேமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. ஒருவேளை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து கேப்சர் லைவ் இமேஜஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜஸை வந்து நீங்கள் வந்து அதில் கேப்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகன்ட் சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேக்ஸிமம் இமேஜ் சைஸ் ஷுட் பி 49 கேபியில் இருக்கணும், மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 கேபியில் இருக்கணும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் இங்க் பெனில் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பென்னால் நீங்கள் சைன் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு 50 mmலேருந்து 20 mm அளவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸில் பண்ணி நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கணும். ரொம்ப பெருசாக சைன் பண்ணியிருக்கக்கூடாது. ரன்னிங் லெட்டர்ஸில் தான் நீங்கள் சைன் பண்ணணும், பிளாக் லெட்டர்ஸை சைன் பண்ணக்கூடாது. இது ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா 30 கேபிலேருந்து 49 கேபிக்குள்ளே இருக்கலாம். உங்களுடைய கையெழுத்தாக தான் இருக்கணும். ஏதாவது ஒரு டீவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சின்னதாக ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, ஐ ஹாவ் அப்லோடட் மை ஓன் சிக்னேச்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன், அதை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்க சேவ் அண்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். இதில் சிக்னேச்சர்ஸ் அப்ளிகன்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு தனியாக ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ரௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க சிக்னேச்சர்ஸை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிக்னேச்சர்ஸ் வந்து அதில் அப்பியர் ஆகிடும். அது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட சிக்னேச்சர்ஸ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த சின்ன பாக்ஸில் மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும்.
நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், எஸ்ஆர் ஸ்டேஷன் மாஸ்டர், எஸ்ஆர் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஐசிஎஃப் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் கம் டைப்பிஸ்ட், ஐசிஎஃப் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அண்ட் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் படி உங்களுக்கு ஆர்டர் ஆகி வரும். நம்ம இப்போ தேர்ட் தான் நம்ம செகண்டாக பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 5 தேர்டாக செலக்ட் பண்ண போகிறோம்னா எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் வைஸ் நமக்கு வந்திருக்கு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனா கூட நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும்னா நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு என்டர் த பிளேஸ் கேட்டிருக்காங்க. அதனுடைய உங்களுடைய பிளேஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவ்யூ ஆகும். ப்ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கேட்டிருப்பாங்க. ஐ ஹாவ் ரீசெக் த அபவ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இது கரெக்ட் தப்பு இல்லை கரெக்டு தான் சொல்லி கொடுத்து ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆகி நம்ம செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை நம்ம டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா கார்டுடைய நம்பர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். விசா கார்டு அல்லது ரூபே கார்டு அல்லது மாஸ்டர் கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கார்டும் அந்த கார்டுடைய நம்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பைரி டேட் அல்லது வேலிட் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் மந்த் அண்ட் இயர் வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சிவிவி நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பே நவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் கனெக்ட்னு கொடுத்துருக்காங்க, அல்லது நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பே நவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ளீஸ் செலக்ட் யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும், அல்லது யூபிஐ கியூஆர் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பே நவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து முடிச்சோடனே நீங்கள் அந்த கியூஆர் கோடு வரும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜஸ் வரும். அப்படி வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.